Welcome to Tamil Manga Explanation. If you like my content, subscribe to my channel. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெக்ரெசிவ் மெஷினரி மேக்னேஷன்ஸோட சாப்டர் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஃபைட்டிங்காக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுங்கள். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம போன சாப்டர் என்ன பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமாண்டர் ஸ்கோவானை கேன் அடிச்சிருப்பான். அது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கும். நம்ம ஹீரோ ஏன் அடித்தேன்னு கேட்டதுக்கு அதுக்கு ரிக்கார்டியோ இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, பாரில் ஒரு தகராறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்துச்சு. நாங்கள் அங்கே போய் பார்க்கும்போது யங் மாஸ்டர் கேனும் அவரோட நைட்டும் இருந்தாங்க. யங் மாஸ்டர் கேன் எங்களை பார்த்தோன்னே உங்களை பற்றின ரூமர்ஸ்லாம் உண்மையானு கேட்டார். கமாண்டர் ஸ்கோவான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் பொய் சொல்கிறாருன்னு நினச்சி யங் மாஸ்டர் கேன் அவர் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரிக்கார்டை சொல்லியிருப்பான். ஸோ அதை கேட்டக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோவோட கசின் கேனுக்கும் இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும். அப்போ 2 பேரும் அடிச்சிருப்பாங்க. அடித்ததுக்கப்புறம் கேர்ன் கொஞ்சம் ஆக்டிங் பண்ணி ஒரு டூயலை உருவாக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பான். சரி, இதுதான் கரெக்டான சான்ஸுன்ட்டு நம்ம கேர்ன் ஹீரோ ஒரு டூயலை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கேர்னை ஒரு டூயலை கூப்பிட்ருப்பான். அதுக்கு கேர்ன் நீ செத்தா வருத்தப்படாத அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதோட தான் போன சாப்டர் முடிஞ்சிருக்கும். இப்போ கதையோட ஓப்பனிங்கில் ஃபெஸ்டிவல் நின்றுச்சு. அட்மாஸ்பியர் ரொம்ப ஹீட் ஆச்சு. அதுக்கப்புறம் கூல் டவுன் ஆச்சு. சுற்றி பார்க்க வந்தவங்களாம் ஒரு திருப்தியே இல்லாமல் போனாங்க. அவங்களாம் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு திருப்தியே இல்லாமல் போனாங்க. அவங்களால அவங்களோட ப்ரீசியஸான மணியும் அப்புறம் அவங்களோட டைமையும் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள அமைதிப்படுத்துறதுக்காக ஒரு ஈவெண்ட்டாச்சும் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அப்படியே பேனல் மூவ் பண்ணோம்னா நம்ம ஹீரோவும் கேர்னும் நின்றுட்டுருக்காங்க டூயல் போட. அப்போ சொல்கிறாங்க, இந்த டூயல் யங் மாஸ்டர் கேர்னுக்கும் யங் மாஸ்டர் கில்சனுக்கும் இடையில நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற மக்கள் யங் மாஸ்டர் கேர்ன் மேலே அவங்க எல்லா பணத்தையும் பெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. கடைசியாக அந்த கிறுக்கன் அவனுக்கு என்ன வேணுமோ அதை வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அந்த மக்கள்லாம். அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வியாபாரமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது சீப்பாக தான் இருக்கும், ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ தான், எல்லோரும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அங்கே ஒருத்தர் எல்லோரும் லைனாக உங்கள் பணத்தை பெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் நான் யங் மாஸ்டர் கேர்ன் மேலே பெட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தரும் ஆமாம் நானும் அப்படிங்கிறான். யங் மாஸ்டர் கேர்ன் மேலே பெட் பண்ணுறது ஒரு கேரண்டியான பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கேர்னை தான் காட்டுறாங்க. கேர்ன் என்ன தைரியமாக இருந்தால் ஒரு புனிதமான டூயலை இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் பிளேஸில் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த டூயல் ஆரம்பிக்கிற முன்னாடி நான் உன்னை சொல்லிடுறேன், நீ சரண்டர் ஆனாலும் என் ஸ்வாட் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு கேர்ன் சொல்கிறான். நம்ம ஹீரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கேர்ன் நீ எப்படியும் அடி வாங்க தான் போகிற அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ சரி, இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பீப்புள் சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அங்கே கேர்னுக்கு எஸ்கார்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, அவர் வெயிட் பண்ணுங்க, இது ஒரு ப்ராப்பர் பெட்டாக எனக்கு தெரியல, இப்படியே போச்சுன்னா இது ஒரு ப்ராப்பர் பெட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்னோட எஸ்கார்ட் நைட் சொல்கிறான். அங்கே பெட்டிங் நடத்துகிறவங்களும் யோசிச்சுட்டு ஆமாம் யங் மாஸ்டர் கில்சன் மேலே யாருமே பெட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரிசல்ட் ஆப்வியஸாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இவனை மாதிரி ஒரு வீக்கான ஆள் யங் மாஸ்டர் கேர்னை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவனோ ஒரு இடியட் தான் என் மேலே பெட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது கேர்ன் ஈவன் இந்த மார்க்கெட் பிளேஸ் கூட உன்னை இக்னோர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அங்கே இருக்கிறவங்க பேசாமல் நம்ம பெட் பண்ணுற கண்டென்ட்டை மாற்றிக்கலாமா, எவ்வளோ அடியே கில்சன் தாங்குறாங்கிறத பெட்டாக வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே ஒருத்தர் நடந்து வராரு. ஒரு பணம் மூட்டையவே வைக்கிறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்கோவான் தான். நான் டூக் கில்சன் மேலே பெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ சிரிக்கிறான். நம்ம மேலேயே ஒருத்தவங்க நம்பிக்கை வச்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். பார்த்தா அவன் இன்னொரு பணம் மூட்டை அதுக்கு மேலே விழுகுது. யாருன்னு பார்த்தா நம்ம எலினா தான். நானும் என் பிக் பிரதர் மேலே பெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலினா சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற ரிக்கார்டியோ ஸ்கோவான நம்ம ஹீரோலாம் ஆச்சரியமாயிடுறாங்க. அந்த பொதுமக்களும் கூட ஆச்சரியமாயிடுறாங்க. ஏன்னா நம்ம பொதுமக்களுக்கு நம்ம எலினா மேலே கொஞ்சம் ஒரு மரியாதை இருக்கும். எலினா அந்த பெட்டிங் நடத்துகிறவங்க கிட்ட இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வெளியில் இது நீ எதிர்த்தினா உனக்கு கொஞ்சம் நான் அட்வைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது மிரட்டுறாங்க. அந்த பெட் பண்ணுறவன் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். கேர்ன் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ரீசனுக்காக தான் என்னை வெயிட் பண்ண வச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ பேட்டில் ரெடி ஆக போகுது, எல்லோரும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவன் ஸ்வாட் அன்ஷீல்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோ கேர்னை பார்த்து நான் தான் உன்னை விட கொஞ்சம் ஓல்டுன்னு தெரியும்ல, அதாவது உன்னை விட கொஞ்சம் வயசு மூத்தவன் தெரியும்ல, அதனால் நீயே ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ என்னை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்கிறான்.
கேர்ன் வந்துட்டு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, நீ ரொம்ப லேட்டா யங்கர் பிரதர் மாதிரி நடந்துக்கிற, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இப்போ பேட்டில் ஸ்டார்ட் என்னதான் சொல்றாங்க. கேர்ன் வந்துட்டு அவனோட ஃபர்ஸ்ட் மூவை மேக் பண்றான். அவனோட ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ நோக்கி சார்ஜ் பண்ணி வரான். நம்ம ஹீரோ மேல ஒரு அட்டாக்கை லேண்ட் பண்றான். நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுறான். கேர்ன் வந்துட்டு நீ முகத்தை காப்பாற்றுறதுக்கு இன்னும் நல்லாவே குமிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறான். அதாவது பயந்து நீ ரொம்ப குமிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறான். கைஸ் இப்போலேருந்து கொஞ்சம் ஃபைட்டிங் தான் போகும். அதனால் நம்ம ஹீரோவோட ஸ்வாடையும் கேர்னோட ஸ்வாடையும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவங்களால ஃபைட்டை கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஹீரோ கேர்னோட அட்டாக்கை வாங்கி லைட்டாக பின்னாடி போயிடுறான். கேர்ன் மறுபடியும் அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை பின்னாடி வச்சு அதை தடுத்துடுறான். கேர்ன் வந்துட்டு நம்ம ஹீரோவை கிக் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அதுலேருந்து டாச் பண்ணிடுறான். உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யங் மாஸ்டர் கேர்ன் கிட்டேருந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணாதான், நம்ம ஹீரோனால ஒரு அடியும் கூட வாங்கிட்டு நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். கேர்ன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறான். நம்ம ஹீரோவும் அவனை பார்த்துட்டு இருக்கான். உடனே பெலிடா வந்துட்டு எங்களிடின்னு அவங்க எப்போ போய் நம்ம தடுத்துடலாமா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பெலிடா கேட்டிருக்காங்க. உடனே அந்த எஸ்கார்ட் நைட் வந்துட்டு இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, யாராக இருந்தாலும் அவங்க கேர்னுக்கு ஆப்போசிட்டாக ஸ்வாடை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னா அவங்க ஆல்ரெடி அந்த ட்ராப்ல மாட்டிட்டாங்க, வலையில விழுந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். கேர்ன் கிட்ட ஒரு இம்மென்ஸான ஸ்ட்ரென்த் இருக்கு. கேர்ன் கொடுக்குற அடியெல்லாம் தாங்க முடியாமல் அவங்களால டாஜ் பண்ண மட்டும்தான் முடியும். கேர்ன் எடுத்து ஒரு அடி கூட வைக்க முடியாது. அப்படியே அவங்களோட எனர்ஜியெல்லாம் லாஸ் பண்ணி அவங்க தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். கடைசியில் அந்த எண்டில் எல்லாரும் டாஜ் பண்ணி ஒரு ஓப்பனிங்கை தருவாங்க, அதுதான் அவங்களோட எண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். கேர்ன் எப்பயுமே அப்படிதான் ஜெயிப்பான் அப்படிங்கிறான். கேர்ன் வந்துட்டு நீ எப்பயும் போல தப்பிச்சுட்டே தான் இருக்க, ஏன்னா போன தடவை விட கொஞ்சம் வளர்ந்துருப்பியாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேர்ன் சொல்கிறான். கேர்ன் வந்துட்டு அவனோட ஸ்வாடை திருப்பிட்டு நீ பழைய மாதிரி எப்பயுமே ஓடுறதுதான் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறான் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ அதை பிளாக் பண்ணுறான். ஆனாலும் அதை தாண்டி நம்ம ஹீரோவை அடிக்கிறான் கேர்ன். உடனே ரிக்கார்டியோ சோவானு அந்த இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த எஸ்கார்ட் நைட் இருந்துட்டு இது முடிஞ்சது கில்சன், நீ இப்போ சாக போற அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ பறந்துட்டு இருக்கான். கேர்ன் அடிச்ச அடியில் நம்ம ஹீரோ அப்படியே வானத்துலேருந்து பறந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு நான் அவன் மேலே கொஞ்சம் ஈஸியாக போகலான்னு நினச்சேன், ஆனால் நீ அந்த லைனை மீறிட்ட அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ சடனாக கேர்ன் முன்னாடியே வந்துடுறான். வந்ததும் இல்லாமல் நம்ம கேர்னை ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணிடுறான். கேர்ன் வந்துட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். எஸ்கார்ட் நைட் இருந்துட்டு அவனோட காலில் மானாவை கொண்டு வந்து அவன் பழைய மாதிரி இந்த ஸ்டேட்லேயே அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கேர்னை பார்த்து ரொம்ப மோசமான ஸ்வாட்ஸ்மேன்ஷிப், நீ என்ன அவனோட ஸ்ட்ராங்கஸ்ட்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ கொஞ்சோண்டு ஸ்ட்ரென்த் அவன் ஆப்போனண்ட் மேலே காட்டி அவங்கள பயன்பட வச்சிட்டா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேர்னை பார்த்து கேட்குறான். நம்ம ஹீரோ உன் கண் நான் திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே கேர்ன் வந்துட்டு ஓ அப்படியா, அது நீ எப்படி செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்க வரான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் காலை வச்சு அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுறான். கேர்ன் வந்துட்டு நம்ம ஹீரோவை மறுபடியும் அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ அப்படியே ரொட்டேட் பண்ணி அதுலேருந்து தப்பிச்சு கேர்ன் ஒரு அடி அடிச்சுட்டு மறுபடியும் ரொட்டேஷன்லேயே வந்து நின்றுறான். கேர்ன் மறுபடியும் ஒரு கோவத்தோட ஸ்டாப் பண்ண வரான். நம்ம ஹீரோ கேர்ன் பண்ண வந்த ஸ்டாப் அவன் காலாலேயே தடுத்து நிறுத்திட்டு நம்ம ஹீரோ இருந்துட்டு அவன் ஸ்வாடை எடுத்துகிட்டு போய் கேர்ன் கழுத்துலேயே ஒரு வெட்டிடுறான். கேர்னுக்கு அப்படியே ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. எல்லாரும் நம்ம ஹீரோ அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் என்ன நடந்துச்சு, இப்போ கில்சன் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிட்டானா, வெயிட் இப்போ இவன் தானே ஜெயிக்க போகிறான், நான் வேற கேர்ன் மேலே பெட் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. எலினா வந்துட்டு பெலிடாவை பார்த்து பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எலினா எதையை வச்சு தைரியமாக பெட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த 2 நைட்டை டவுன் பண்ணியிருப்பான் இல்லையா, அதை பார்த்தே எலினா கன்ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கு தான்ட்டு. உடனே பெலிடா ஸ்கோவான்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எஸ்கார்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கவன்லாம் அள்ளுட்டுருது. கேர்ன் வந்துட்டு அவன் காயத்தை மேலாப்புலதான் போட்டிருக்கான். அவன் நினைச்சிருந்தா இன்னும் டீப்பாவே அடிச்சிருக்கலாமே, அவன் ஏதாவது பர்பஸோட தான் இதை செஞ்சானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். என்ன தைரியம் இருந்தா இவன் இப்படி ஒரு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை காமிப்பான் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கேர்ன் கோவத்தோடு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே கெத்தா நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உனக்கு நல்ல ஒரு பாடத்தை சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு அவனோட ஸ்வாடை தூக்கி வீசிடுறான். நம்ம ஹீரோ கேர்னை பார்த்து எவ்வளோ பெரிய கேப் ஸ்கில்ல இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாகவே ப்ரொவைட் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நான் இப்போலேருந்தே வெறுங்கையிலேருந்தே சண்டை போடுறேன் அப்படிங்கிறான். கேர்ன் வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு என்னோட கையாலேயே ஒன்று வழி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நான் நெக்ஸ்ட் சாப்டர் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.